வணக்கம். இன்னைக்கு சாய்நிதி சர்வீஸ் சென்டர் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ஸ்னேக் பைட் நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எய்ட் நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கோட் வேர்டு மாதிரி நம்ம ஒன்று வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எய்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு, ரைட் RIGHT, ஆர்னா ரீஅஷ்யூர் பண்ணோம், இம்மொபிலைஸ் பண்ணுறோம், கெட் டு த ஹாஸ்பிட்டல், டெல் டு த டாக்டர் ஆஃப் எனி சிம்டம்ஸ். அதாவது என்ன பாம்பு கடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள ரீஅஷ்யூர் பண்ணுறோம். அப்புறம் அந்த இடத்துலேருந்து நம்ம இம்முலைஸ் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறோம், கெட் டு த ஹாஸ்பிட்டல். அப்புறம் டாக்டர்கிட்ட அவங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அடுத்து பேஷண்ட் ஸ்டெபிலைஸாக இருக்காங்களான்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது எப்படி செக் பண்ண போகிறோம்னா, ஏர்வே, ப்ரீத்திங், சர்க்குலேஷன் மூணையும் பயன்படுத்தி அவங்க நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ண போகிறோம். அடுத்து அசஸ் பண்ண போகிறோம். அடுத்து என்னென்ன அசஸ் பண்ண போகிறோம்னா, எங்கெங்கே அதாவது லோக்கலில் ஸ்வெல்லிங் இருக்கா, ப்ளீடிங் இருக்கா, ப்ராக்ரஷன் எப்படி இருக்குது, அந்த பாய்சன்னு, அப்புறம் சிஸ்டமிக் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஏதாவது அக்கர் ஆகுதா அப்படின்றதும் நம்ம அசஸ் பண்ணி பார்க்குறோம். அடுத்து கன்ஃபார்ம் ஸ்னேக் பைட் தான் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ண அப்புறம் பேங்க் மார்க் ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம், லோக்கல் சிஸ்டமிக் சிம்டம்ஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து இன்ஜெக்ஷன் ASV நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம ரீஅஷ்யூர் பண்ணியாச்சு, ஸ்டெபிலைஸும் பண்ணியாச்சு. நம்ம இப்போ பாய்சன் தான், லோக்கல் ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அது என்ன மாதிரி சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதாவது லோக்கல் சிஸ்டமிக் எஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இல்லைன்னா ஹீமோடாக்சிக் என்வினாமினேஷன் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும், நியூரோடாக்சிக் என்வினாமினேஷன் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அதாவது லோக்கல், ஹீமோடாக்சிக், நியூரோடாக்சிக் இந்த மூணுலேயும் ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அப்புறம் லோக்கல் என்வினாமினேஷன்னா ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்னென்னா பான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பான்ஸ்னால் P ஃபார் பெயின், O ஃபார் ஊசிங், N ஃபார் நோடல் லிம்போ அடினைட்டிஸ், D டிஸ்கலரேஷன், S ஸ்வெல்லிங் ஸ்ப்ரெட்டிங் ரேப்பிட்லி ஃப்ரம் த சைட் ஆஃப் பைட் அண்ட் கிராசிங் த ஜாயிண்ட்ஸு. அதாவது லோக்கலில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, இந்த பாய்சன் ஆகிருக்கு அப்படின்னாக்கா பெயின் ஏதாவது இருக்கா, யூஸிங் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஏதாவது டிஸ்கலரேஷன் ஆகிருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். அந்த கடித்த இடத்துலேருந்து ஸ்வெல் ஆகிருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம எக்ஸாமினேஷன் பண்ணி நம்ம பார்க்கலாம். அடுத்து இப்போ லோக்கல் தான் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்ட அப்புறம் என்ன பண்ணணும்னா, அப்சர்வ் த வைட்டல் சைன்ஸு. அப்புறம் எவ்வளோ நேரத்துக்கு அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா, 24லேருந்து 48 மணி நேரம் வரைக்கும் நம்ம அவங்கள அப்சர்வ் பண்ணலாம். அவங்க ஸ்டேபிள் ஆகிட்டாங்க அப்படின்னா டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து ஹீமோடாக்சிக் அப்படின்னாக்க ஸ்பான்டினியஸாக ப்ளீடிங் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். 20 வேர்ல்ட் பிளட்டு கிளாட்டிங் டைம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். 20 minutes வேர்ல்ட் பிளட்டு கிளாட்டிங் டைம் அப்படின்னா என்னன்றதை நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். அது இன்கொயாகுலேபிள், அதாவது கொயாகுலேஷன் ஆகலை அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணோம், ASV நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். 10 வயல் இன்ஜெக்ஷன் ASV நார்மல் சலைனில் 1 hour நம்ம அவங்களுக்கு போடலாம். மானிட்டர் மறுபடியும் 20 minutesல வேர்ல்ட் பிளட் செல் கவுண்ட் நம்ம பார்க்குறோம், அது கிளாட்டிங் டைம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 6 hours லேட்டர் கழித்து நம்ம மறுபடியும் பார்த்துட்டு மறுபடியும் கொயாகுலேஷன் ஆகலை அப்படின்னா 5லேருந்து 10 வயல் 6 hours ஒன்லி நம்ம என்ன பண்ணுறோம், வயல் ASV ஸ்டார்ட் பண்ணிடுறோம். டோட்டல் டோஸ் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னா 30 டோஸ் வரைக்கும் நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. இது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, ASV NSல நார்மல் சலைனில் கொடுக்கணும். 20 வேர்ல்ட் பிளட் கவுண்டிங் செல் இது கிளாட்டிங் டைம் நம்ம பார்க்குறோம், அது இன்கொயாகுலேட்டில் இருக்கா அப்படின்னா நம்ம கொடுக்கணும். ASV அப்படின்னா வேர்ல்ட் பிளட், அதாவது WBCT அப்படின்னா வேர்ல்ட் பிளட் கிளாட்டிங் டைம், ASVனா ஆன்டி ஸ்னேக் வீனம், ABCனா ஏர்வே, ப்ரீத்திங், சர்க்குலேஷன். அடுத்து இப்போ நம்ம ஹீமோடாக்சிக் பார்த்தோம். அடுத்து நியூரோடாக்சிக்னு என்ன பார்க்கணுன்னா, மெயினாக ABC பார்க்குறோம். அடுத்து O2 சேச்சுரேஷன் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம O2 அவங்களுக்கு கொடுக்குறோம். இதுவும் சேம் ப்ரொசீஜர் தான். 10 vials ஆஃப் இன்ஜெக்ஷன் ASV கொடுக்குறோம். நார்மல் சலைனில் ஓவர் 1 hourல நம்ம IV ட்ரிப்பாக நம்ம கொடுக்குறோம். அட்ரோபின் 0.05 mg/kg ஆஸ் IVயாக நம்ம கொடுக்குறோம். ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, இது நியூரோடாக்சிக்கு, அதனால் அட்ரோபின் நம்ம கொடுக்குறோம். நிசோஸ்டிமைனும் கொடுக்கலாம். அடுத்து இம்ப்ரூவ்மெண்ட், அது நம்ம கொடுத்த அப்புறம் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னா
நீரோஜெஸ்டிமைன் வந்து எவ்ரி ½ ஹவர் டில் ரெக்கவரி வரைக்கும் நம்ம அதாவது கொடுத்துட்டே இருக்கலாம் உங்களுக்கு. இஃப் நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னா 1 இல்லைனா 2 ஹவர்ஸ் ரிப்பீட் பண்ணி செகண்டு அண்டு ஃபைனல் டோஸாக ஏஎஸ்வியில் நம்ம அவங்களுக்கு கொடுத்துடலாம். ரெக்கவரி ஆஃப் ரெக்வயர்ட் மெக்கானிக்கல் வென்டிலேஷன் நோ மோர் ஏஎஸ்வி. அவங்க ரெக்கவர் ஆகலை அப்படின்னாக்க நம்ம வந்து வென்டிலேஷன் அதாவது மெக்கானிக்கல் வென்டிலேஷன் தான் நம்ம கொடுக்கணும். நோ மோர் ஏஎஸ்வி வந்து அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. இதில் வந்து நம்ம பாண்ட்ஸ் லோக்கல் என்வரான்மெண்ட் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்ட அப்புறம் அதே சேம் ப்ரொசீஜர் தான் 10 vial ஏஎஸ்வி வந்து நார்மல் சலைனில் ஓவர் 1 hour பீரியடில் நம்ம கொடுக்குறோம் ஐவியில். இது வந்து நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கோம் வைட்டல்ஸ் சேம் சைடு. 20 வேர்ல்ட் பிளட் கிளாட்டிங் டைமும் வந்து நம்ம ஆல்ட்ரு ஆகுதான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். நியூரலாஜிக்கல் சயின்ஸ் ஏதாவது இருக்கா, பேரலைசிஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு சொல்லி நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அப்புறம் இன்ஜெக்ஷன் ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டி மைக்ரோபியல்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் இஸ் ரெக்வயர்டுனா கொடுக்குறோம். இதுதான் வந்து ஸ்னேக் பைட்டோட நம்ம கிளினிக்கலாக நம்ம செய்யக்கூடிய ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்டெப்ஸு. இது மேக்ஸிமம் நம்ம பிஹெச்சில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட் எய்டு கொடுத்துட்டு ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு அசஸ் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் தான் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரெஃபர் பண்ணிவிடுவோம். அதுதான் வந்து நம்ம பிஹெச்சில் பண்ணக்கூடிய வேலை. அப்படி வந்து பேஷண்ட் ரொம்ப நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம் என்ன வேணும் அப்படின்றத கண்டுபிடிச்சோன்னா நம்மக்கிட்ட ஏஎஸ்வி இருக்குது. 10 vial ஏஎஸ்வியை வந்து என்எஸில் நம்ம ஐவியில் வந்து நம்ம 1 hourல கொடுத்து டிரான்ஸ்போர்ட்லேயே நம்ம வந்து கிளைண்ட்ஸை வந்து ரெஃபர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து வேர்ல்ட் பிளட் கிளாட்டிங் டைம் வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா வந்து நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு க்ளவ் வியர் பண்ணிவிட்டு ஒரு க்ளீன் டெஸ்ட் டியூப் வந்து நல்ல சுத்தமான டெஸ்ட் டியூப்பில் வந்து நம்ம 2 ml வந்து என்ன பண்ணுறோம் பிளட்டு வந்து வித்ட்ரா பண்ணிக்கிட்டு அந்த டெஸ்ட் டியூப்பில் வந்து நம்ம புஷ் பண்ணுறோம். அதை வந்து சேக் பண்ணாமல் அன்சேக் பண்ணாமல் டச் பண்ணாமல் சேஃபாக வந்து ஒரு இடத்துல நம்ம வைக்கிறோம். டைம் வந்து நோட் பண்ணிக்கிறோம். டைம் நோட் பண்ண அப்புறம் அதாவது நம்ம பிளட் எடுத்து அதில் போட்டுலேருந்து 20 minutes மேலே ஆகியும் அந்த நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வச்சிடுறோம். வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் அந்த டெஸ்ட் டியூபை 20 minutes ஆன அப்புறம் மறுபடியும் எடுத்து அப்படியே லைட்டாக ஜென்டிலாக இது பண்ணுறக்குள்ள அதாவது டில்ட் பண்ணுறக்குள்ள அதோட பிளட் கிளாட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பிளட்டு கிளாட் ஆகலை, கொயாகுலேஷன்லேயே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், கிளைண்ட்டை வந்து நம்ம ஹையர் சென்டருக்கு ரெஃபர் பண்ணணும். இதுதான் வந்து நம்ம பண்ணக்கூடிய ஃபஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் இன் ஸ்னேக் பைட். அப்புறம் வேறு என்ன ஸ்னேக் பைட்டில் அப்படின்னாக்கா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஸ்னேக் பைட்ஸ் எல்லாமே வந்து விஷமாக இருக்காது. மேக்ஸிமம் 70% வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்லேயே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம். 30% தான் வந்து பாய்சன் வீணமாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம உடனே ரெஃபர் பண்ணுறது ரொம்ப பெட்ரு. அடுத்து வந்து நம்ம அந்த மார்க்கிங்கெல்லாம் பார்க்கணும். மார்க்கிங் பார்த்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அப்புறம் ட்ரை பைட்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா ட்ரை பைட்ஸ் வந்து என்ன அப்படின்னாக்க மேலே வந்து அந்த வீணம் வந்து டீப்பாக உள்ள மசில்ஸ் வரைக்கும் போயிருக்காது, ட்ரையாக இருக்கும். அதையும் நம்ம பார்க்கணும். மார்க் பைட்ஸ்னால் பாய்சன் வந்து உள்ளே போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்புறம் வேறு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த டர்னிக்யூட் இல்லை கட்டு வச்சு நல்லா கட்டக்கூடாது. பிளேடு வச்சு கிழிக்கக்கூடாது. ஸ்னேக் பைட் பண்ண இடத்துல வாய் வச்சு அந்த பிளட்டெல்லாம் உறிஞ்சுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இப்போ வந்து நம்ம பேஷண்ட்ஸுக்கும் வந்து நம்ம இந்த ஹெல்த் எஜுகேஷன்லாம் கொடுக்கலாம். இது வந்து ஸ்னேக் பைட் ஒன்றும் பயப்பட வேணாம், ஏஎஸ்வி போட்டால் செக்யூர் ஆகிடும் அப்படின்றதும் வந்து நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த ஸ்னேக் பைட்டில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், செகண்ட் என்ன பண்ணணும், அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் எய்ட் என்ன பண்ணணும், அடுத்து எப்படி வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணணும், எப்படி அசஸ் பண்ணணும், அடுத்து எப்படி ரெஃபர் பண்ணணும், ரெஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்வெஸ்டிகேஷன் என்ன பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் சாய்நதி சர்வீசஸ் சேனல்.